மாணவ செல்வங்களை, இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து நியூமெரிக்கல் சம்மில் வந்து சம் நம்பர் 6, பேஜ் நம்பர் வந்து 186 எடுத்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. How will you deal with the realization expenses of the firm of Razim and Vindhya in the following cases? ஏற்கனவே நம்ம ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் உள்ளது ஃபர்ஸ்ட் சம்லேயே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மீண்டும் வந்து அந்த இது 6வது கொஸ்டினில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம அதை பார்க்க போகும். ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்டட் டு rupees 1 lakh. அப்போ ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்னாவே நம்ம வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ பாருங்க, ஆன்சர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது பாருங்க, realization expenses amounted to rupees 30,000 are paid by Razim, a partner. அப்போ ரசீம் வந்து ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை பே பண்ணுறாரு. அப்போ நம்ம ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்னாவே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிடுங்க. இங்கே பார்ட்னர் பே பண்ணுறதுனால அவர் நேம் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிடுங்க. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ரசீம் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 30,000. அடுத்தது பாருங்க, ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் டு பி பவுண்ட் பை ரசீம் and he will be paid rupees 70,000 as remuneration for completing the dissolution process. அப்போ இந்த டிசொல்யூஷன் ப்ராசஸ்க்காக அவர் ரெமுனரேஷன் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா வந்து 70,000 பே பண்ணியிருக்காரு. த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை ரசீம் வேர் rupees 1,20,000. ஆனால் ஆக்சுவலாக எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஏற்பட்டு போச்சுன்னா 1,20,000. நாம் கணக்கில் கொண்டு வரும்போது அவர் எவ்வளோ பே பண்ணுறாரோ அதுதான் நம்ம கணக்கில் கொண்டு வர போகிறோம். அப்போ 17,000 வந்து paid. அப்போ இன்ட்ரெஸ்ட் போடும்போது ரசீம், அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ரசீம் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டு அமௌண்ட் போடும்போது 70,000. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ரசீம் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதான் போடணும். 70,000. அப்போ இப்போ வந்து நம்ம வந்து 6வது சம்மில் வந்து இப்போ எக்ஸ்பென்சஸை பற்றி பார்த்தோம். இதே இது வந்து நம்ம 1வது சம்லேயும் வந்து ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை பற்றி பார்த்துருப்போம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து ஒவ்வொரு கேசஸ் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சம்மில் பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனை கேசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1 minute. நாலு கொடுத்துருந்தாங்க, ABCDன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3 டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ 6வது சம் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது சம் பார்க்க போகிறோம்.